இங்கேயும் ஒரு அதிகமான வெள்ளம் தான். நிறைய வீடுகள் இடிஞ்சு சேதமாயிட்டு 3 நாளாக இங்கே தான் இருக்கோம். நாங்கள் இந்த பஸ்ஸில் தான் நாங்கள் இருக்கோம். இங்கே தான் எங்களுக்கு எல்லாம் சாப்பாடு எல்லாம் இவங்க தான் எல்லாமே எங்களுக்கு கவனிச்சாங்க. இந்த பள்ளிவாசலில் தான் எல்லாமே எங்களுக்கு இப்போ வரைக்கும் அவங்க தான் கொடுத்துட்ருக்காங்க. நாங்கள் கொடுத்துட்டு ட்ரெஸ்ஸோடு தான் இங்கே வந்திருக்கோம். இந்த முகாம் தான் பள்ளிவாசல் தான் செய்திங்களுக்கு பள்ளிவாசல் தான் எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்து எங்களுக்கு 4 நாள் எங்களுக்கு நல்ல உணவுலாம் தந்து வச்சுருக்காங்க. இங்கே வந்து எப்படின்னா நிறைய பேருக்கு வீடு போயிடுச்சு. வீடு, கோழி, ஆடு, மாடு இந்த மாதிரி அத்தியாவசிய பொருட்கள் எல்லாமே தண்ணியோடி போயிடுச்சு. அதனால இங்கே தங்க வைக்க வேண்டிய சூழ்நிலைக்கு எல்லோரும் ஆளானாங்க. அப்போ நாங்கள் உடனே பள்ளிவாசல் நிர்வாகம் ஜமாத்தில் பேசி என்ன பண்ணோம், அந்த மாதிரி வீடு இல்லாமல் தவிக்கிறாங்கன்னொடனே பெண்கள், குழந்தைகள் எல்லாத்துக்குமே ரொம்ப கஷ்டமாகி போச்சு. ஸோ உடனே எங்கள் நிர்வாகத்தை பள்ளிவாசல் ஜமாத் தலைவர்கிட்ட பேசி இந்த மாதிரி உதவி வேணும்னு சொல்லி பைத்துல் மால் அப்படின்னு ஒரு அறக்கட்டளை மூலமா விஷயங்களை பேசி அப்புறம் பிற அமைப்புகள், ஜமாத்துகள் எல்லா ஜமாத்தும் சேர்ந்து இந்த முடிவு எடுத்து இந்த பள்ளிவாசல் எல்லாத்தையுமே திறந்து வச்சு நாங்கள் ப்ரேயரும் சேர்ந்தே அதோடையே ப்ரேயருக்குன்னு தனியெல்லாம் ஒதுக்கலை. ப்ரேயர் பண்ணுற இடத்துல தான் எல்லாருக்குமே இருக்கிறாங்க. ப்ரேயருக்குன்னு தனி இடம் இல்லை. ஸோ ஏன்னா இருக்கவே இடம் இல்லை, அது ரொம்ப அவசியமாக தேவைப்படுது. ஸோ அதனால் ப்ரேயரே நாங்கள் ஸ்டாப் பண்ணிவிட்டு நாங்கள் வீட்டில் பண்ணிக்கிட்டோம். பள்ளிவாசலில் வந்து இஸ்லாமிக் எல்லாருமே தாயா பிள்ளையா நின்று அண்ணன் தம்பின்னு சகோதரன் தவிர எல்லாருமே வந்து நல்லபடியாக எங்களுக்கு செஞ்சு கொடுத்தாங்க. பொம்பளையாளுக்கு நீங்கள் வரக்கூடாது வைக்கடாதுலாம் சொல்லலை. வந்து நீங்கள் எத்தனை நாள் இருந்துக்காங்கம்மா நாங்கள் சமாளிக்கணும்னு சொல்லி அவங்க எல்லாமே இது வரைக்கும் சாப்பாடுலேருந்து எல்லாம் மெடிசன்லேருந்து செஞ்சு கொடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க. இப்போ வரைக்கும் செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க. நல்லா பார்த்துக்கிட்டாங்க. எதுவுமே வேறுபாடு எதுவுமே காட்டலை. எங்ககிட்ட ஒரு வெறுப்பு கூட எங்களுக்கு மேலே காட்டினதில்லை.